இன்றைய பஞ்சாங்கம் பிப்ரவரி 17, 2024 17/2/2024 தமிழ் சோபக்கிருது வருடம் மாசி மாதம் 5ஆம் நாள் சனிக்கிழமை. கார்த்திகை நட்சத்திரம் காலை 8:47 வரை. அதன் பிறகு ரோகிணி நட்சத்திரம். வளர்பிறை அஷ்டமி திதி காலை 8:17 வரை. அதன் பிறகு நவமி திதி. சித்த அமிர்த யோகம். துலாம் ராசிக்கு சந்திராஷ்டமம். இன்றைய ராகு காலம் காலை 9 முதல் 10:30 வரை. யமகண்டம் பிற்பகல் 1:30 முதல் 3 வரை. குளிகை நேரம் காலை 6 முதல் 7:30 வரை. நல்ல நேரம் எனும் சுபகோரைகள் காலை 7 முதல் 8 வரை, 10 முதல் 11 வரை, 11 முதல் 12 வரை, 12 முதல் 1 வரை, மாலை 5 முதல் 6 வரை. இன்றைய கிரக நிலவரம்: மேஷத்தில் குரு, ரிஷபத்தில் சந்திரன், கன்னியில் கேது, மகரத்தில் சுக்கிரன் செவ்வாய் புதன், கும்பத்தில் சனி சூரியன், மீனத்தில் ராகு. இன்றைய ராசி பலன். மேஷ ராசி. இன்று 2ஆம் இடத்துல சந்திரன் உச்சபலத்தோடு இருக்கிறதுனால ஆரோக்கிய தெளிவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுவும் வளர்பிறை சந்திரன் உடம்புல இருக்கிற வியாதியெல்லாம் மறைந்து விடுவதற்கு வாய்ப்பு ஏற்படும். ஸ்திர சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் பூர்த்தி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் சொந்த வீட்டுக்கு போகணும், சொந்த வீடு வாங்கணும், இல்லை வீட்டை மாற்றி அமைக்கணும், இந்த பெட்ரூமில் இந்த கலர் பெயிண்ட் அடிக்கணும் அப்படின்னு ஏதாவது ஆசை இருந்ததுன்னா அதெல்லாம் பூர்த்தி ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. இடமாற்றம் இப்பொழுது ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் ராசிக்கு செவ்வாயின் உச்ச செவ்வாயின் பார்வை இருக்கிறதுனால இன்று வருமானமும் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 2ஆம் வீட்டு அதிபதி, 3ஆம் வீட்டு அதிபதி மற்றும் ராசிநாதன் 3 பேரும் இணைந்து தசமஸ்தானத்தில் இருக்கிறதுனால உங்களுடைய உத்தியோகம் தொழில் சார்ந்த விஷயங்களில் நல்ல மாற்றம் ஏற்படுறதுக்கு உண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். அனுகூலமான செயல்பாடுகள் மூலமாக உங்களுக்கு காரிய வெற்றி ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் திடீர் செலவுகளை தவிர்ப்பதற்கு முயற்சி பண்ணுங்க. ஏன்னா சடனாக செலவு வந்துன்னா உங்களால் இன்னைக்கு அரேஞ்ச் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது. ஏதாவது ஒரு பணம் வந்துட்டே இருக்கும், ஆனால் பல்க் சம் அமௌண்ட் வேணும்னா இன்னைக்கு அரேஞ்ச் பண்ண முடியாது. அதே சமயம் உங்களுடைய கௌரவம் சார்ந்த விஷயங்களில் அரசு அதிகாரிகள் அல்லது அரசு பதவியில் இருக்கிறவங்க அல்லது வீட்டில் இருக்கிற மூத்தோரால் சற்று சஞ்சலம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குழந்தைகள் விஷயத்தில் உங்களுக்கு காரிய வெற்றி ஏற்படும். குழந்தைகளின் தொழில் ரீதியான முயற்சிகள் லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. நன்மைகள் ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். குடும்ப ஒற்றுமை ஏற்படுகின்ற நாள். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு மன நிறைவு ஏற்படும். உடல் ரீதியான சோர்வுகள் விலகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா 6ஆம் இடத்துல நட்சத்திரநாதன் கேது இருக்காரு. 4ஆம் வீட்டு அதிபதி உச்ச பலத்தோடு இருக்காரு. இதன் காரணமாக உடல் ரீதியான வியாதிகள் விலகக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். உடம்புல அசதி இருக்காது. அதனால கொஞ்சம் இப்போ இருக்கிற அசதி மெயின்டைன் ஆகுமே தவிர புதுசாக அதிகமான உழைப்பின் காரணமாக அசதி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை. உங்களுடைய எண்ண ஓட்டங்கள் சற்று சஞ்சலத்தை ஏற்படுத்திட்டு இருந்தது. அந்த சஞ்சலம் விலகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ராசிக்கு சனி பார்வை இருக்கு. அதனால உங்களுக்கு அதுவும் 3ஆம் பார்வை லாபஸ்தானத்திலேருந்து உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும். அரசு பதவி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அல்லது நீங்கள் ரிட்டையர் ஆனவராக இருந்தால் உங்களுக்கு வேலை கிடைப்பதற்கு, மீண்டும் வேலை கிடைப்பதற்கு, எந்த இடத்துலேருந்து ரிட்டையர் ஆனீங்களோ அந்த இடத்துல கூப்பிட்டு வேலை கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. மொத்தத்தில் இன்று உங்களுக்கு சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும். வார்த்தைகளால் தொழில் செய்யக்கூடிய நபர்கள், அதாவது பேச்சை தொழிலாக கொண்டவர்கள், ஆசிரியர்கள், வழக்கறிஞர்கள், அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கெல்லாம் செல்வாக்கு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அரசு வகையில் செல்வாக்கு அதிகரிக்கும். எதிரிகள் 2 எதிரிகள் 11ஆம் இடத்துல இருக்காங்களேன்னு கவலைப்படாதீங்க. அது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உத்தியோக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்கு. இழந்த செல்வாக்கு, இழந்த மரியாதை மீண்டும் பெறுவதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். உங்களை கூப்பிட்டு வச்சு மரியாதை பண்ணுற அளவுக்கு இருக்குது உங்கள் ஆஃபீஸில். அந்த அளவுக்கு இப்பொழுது உங்களுக்கு நல்ல நேரம். அதாவது உங்களுக்கு இது நாள் வரைக்கும் அந்த மரியாதை கிடைக்காம இருந்தது. படிக்கின்ற குழந்தைகளுக்கு தந்தையுடன் மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் கேட்ட கோர்ஸில் சேர்த்து விட மாட்டேன்னு அடம்பிடிப்பார். இப்போ வரக்கூடிய எக்ஸாமில் நீங்கள் கொஞ்சம் எக்ஸல் ஆகணும் அப்படின்னா கஷ்டப்பட்டால் மட்டும்தான் ஜெயிக்க முடியும். ஆனால்
இந்த கஷ்டம் உங்களுக்கு பலனை தரக்கூடிய வகையில் இருக்கு. கடின உழைப்புக்குண்டான வெற்றி கிடைப்பதற்கு வாய்ப்புகள் ஏற்படும். இன்று படிக்கின்ற குழந்தைகள் மேன்மையடைவார்கள். குடும்பத்தில் ஒற்றுமை இருக்கிறதுனால குடும்பத்தில் படிக்கிற குழந்தைகளாகட்டும், வேலை செய்யக்கூடிய குழந்தைகளாகட்டும், அவளெல்லாம் குடும்பத்தினர் என்கரேஜ் பண்ணுறது நன்மையை ஏற்படுத்தும். என்று சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வியாபார ரீதியாக அரசு அதிகாரிகளுடன் மோதல் போக்கை கடைபிடிக்காமல் இருக்க முயற்சி பண்ணுவது நன்மையை ஏற்படுத்தும். ஏன்னா நீங்கள் நிறையா பேசுவீங்க, கொஞ்சம் நஞ்ச பேச்சு இல்லை, நிறையா பேசுறதுனால அரசு அதிகாரிகள் மன வருத்தப்படுவார்கள். அவர்கள் மன வருத்தம் உங்களுக்கு தேவையில்லாத சிக்கலை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தடுமாற்றங்கள் தவிர்ப்பது புத்திசாலித்தனம். பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. காரியமா வீரியமான்னு கேட்டால் இன்னைக்கு காரியம்தான் முக்கியம். காரியத்தை சாதிச்சுட்டு வரதுக்கு முயற்சி பண்ணுங்க. ரிஷப ராசி. ராசியில சந்திரன் உச்சபலத்தோடு இருக்கிறதுனால மனோபலம் அதிகரிக்கும். எடுத்த காரியத்தில் தெளிவான சிந்தனையின் மூலமாக உங்களுடைய காரியத்தை சாதித்துக் கொள்வதற்கு வாய்ப்பு ஏற்படும். நண்பர்கள் சக பணியாளர்களின் ஒத்துழைப்புடன் அனைத்து விஷயத்தையும் சாதிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. உங்கள் வீட்டில் இருக்கிற உங்கள் வாழ்க்கை துணை அவர் ஏதாவது இடக்கு முடக்கா பண்ணுறாருன்னா அவரை நீங்கள் கொஞ்சம் மிரட்டி கூட உக்காத்து வைக்கலாம், அடித்து கூட உக்காத்து வைக்கலாம். அப்பேற்பட்ட செயல்பாடுகளில் நீங்கள் இருக்கீங்க. அவ்வளோ தைரியமாக செயல்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. காரிய வெற்றி ஏற்படும். வழக்கு சார்ந்த விஷயங்களில் காரிய வெற்றி ஏற்படும். உங்களுக்கு நீண்ட நாட்களாக இழுபறி நிலைமையில் இருந்த சில கடன் பிரச்சனையோ இல்லை ஒரு குறிப்பிட்ட விஷயம் உங்கள் மூளையில் அரிச்சிட்டு இருந்ததுன்னா அந்த பிரச்சனைக்கு தீர்வு காணக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பெரிய மனிதர்களின் தொடர்பின் மூலமாக, அதுவும் குறிப்பாக அரசு அதிகாரிகள், அரசியல் துறை சார்ந்தவர்களின் தொடர்பின் மூலமாக உங்களுக்கு காரிய வெற்றி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக அவர்கள் மூலமாக கடல் கடந்து பயணிக்கும் வாய்ப்பு ஏற்படும். அதன் மூலமாக உங்களுக்கு பெருமைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குழந்தை பாக்கியத்திற்காக காத்து கொண்டு இருப்பவர்களுக்கு இன்று எதிர்பார்ப்புகள் பூர்த்தி ஆகாது. அதனால கொஞ்சம் மன வருத்தம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய தந்தை வழியில் சிறு மனக்கசப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் அதிகாரமாக நீங்கள் பேசுவீங்க. அது உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனையை உண்டு பண்ணும். குடும்பத்தில் உங்கள் பேரில் ஒரு மன வருத்தத்தை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் இன்று உங்களுடைய நீண்ட நாள் பாக்கிகள் வசூலாகும். அதாவது ரொம்ப நாளாக வியாபாரத்தில் பணம் வராமல் இருக்குது, உங்களுடைய பிஸ்னஸில் பணம் வராமல் இருக்குன்னா அந்த பணத்தை எல்லாம் வசூல் பண்ணுறதுக்கு உண்டான முயற்சிகளில் வெற்றி அடைவீர்கள். இன்று உங்களுக்கு மனோதிடம் அதிகரிக்கும். செயல்பாடுகளில் நேர்த்தி ஏற்படும். வழக்கு சார்ந்த விஷயங்களில் வெற்றிகள் கிடைக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு மனோபலம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான யோகம் இருக்குது. அதாவது மனோபலம்னா மற்ற நட்சத்திரக்காரங்களை விட, அதாவது கிருத்திகை நட்சத்திரமோ இல்லை மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களை விட ரோகிணி நட்சத்திரக்காரங்களுக்கு இன்று காலை ஒரு 7 மணிக்கு மேலே மனசில் தைரியம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதற்கு காரணம் என்ன அப்படின்னா, உங்கள் நட்சத்திரத்துக்குள்ளே சந்திரன் வராரு. சந்திரன் உச்சபலத்தை அடைகின்ற காரணத்தினால அனைத்து விதத்திலும் உங்களுடைய காரியத்தை சாதித்துக் கொள்வதற்கு வாய்ப்பு இருக்குது. நீண்ட நாட்களாக உங்கள் மனசில் இருந்த சில ஆசைகள் பூர்த்தியாகும். உங்களுக்கு இன்று தனலாபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் வெற்றியை தரும். அரசு அதிகாரிகளுடன் மோதல் போக்கை கடைபிடிக்காமல் இருந்தால் காரிய வெற்றி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பாக்கியஸ்தானம்னு சொல்லக்கூடிய 9ஆம் இடத்துல செவ்வாய், விரையாதிபதி செவ்வாய், 7ஆம் இடத்ததிபதி செவ்வாய் உச்சபலத்தோடு இருக்கிறதும் 7ஆம் இடத்துக்கு சனியின் பார்வை இருக்கிறதும் உங்களுக்கு செலவுகளை தரக்கூடிய வகையில் இருக்குது. உங்கள் கூட இருக்கிறவங்களால, உங்களுடைய வாழ்க்கை துணை, உங்களுடைய கேர்ள் ஃப்ரெண்ட்ஸோ பாய் ஃப்ரெண்ட்ஸோ, உங்கள் கூட ஒர்க் பண்ணக்கூடிய நபர்கள், உங்களுடைய சக பணியாளர்கள், உங்களுடைய பார்ட்னர்ஸ், பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ், இவர்களுக்காக நீங்கள் செலவு பண்ணுவீங்க. அவங்க தேவையை பூர்த்தி செய்கிறதுனால அவர்களின் அன்புக்கு பாத்திரமாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அவர்களின் உதவியை அவர்களுக்கு உதவி செய்வதன் மூலமாக உங்களுக்கு மன திருப்தி ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய விஷயத்தில் சற்று சஞ்சலம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் அவரை கவனமாக பார்த்துக்க வேண்டியது அவசியமான விஷயம். நண்பர்களுக்காக உதவிகள் செஞ்சீங்கன்னா அது உங்களுக்கு செலவை ஏற்படுத்தும். இருப்புகளை கரைக்கும். கையிருப்பு கரையிறதுன்னு கவலைப்பட வேண்டாம். ஏன்னா இன்றைக்கி இருக்கிற நிலைமையில் உங்களுக்கு யார் உதவி செஞ்சாங்களோ அவங்களுக்கு தான் நீங்கள் உதவி செய்வீங்க. அதே சமயம் இன்று உங்களுடைய நட்புகளிடம் அன்பு பாராட்டுவீர்கள். நண்பர்களால் ஆதாயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உறவினர்கள் மத்தியில் உங்களுக்கு இருந்து வந்த அவப்பெயரை விலக்குவதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். ஆதாயம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். மனோபலத்தின் காரணமாக எதிரிகளையும் வெல்லக்கூடிய ஆற்றல் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். மிதுன ராசி.
ராசிக்கு விரயஸ்தானத்தில் சந்திரன் இருக்கிறதுனால இன்று குடும்பத்துக்காக ஏதாவது கவலை ஏற்படும், குடும்பத்துக்காக செலவுகள் ஏற்படும். குடும்பத்தில் இருக்கிற தாயாரின் ஆரோக்கிய விஷயம் அல்லது தாயாரின் கடன் சார்ந்த எதிரிகள் போன்ற விஷயங்களுக்காக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் தந்தையுடன் மனஸ்தாபம் ஏற்படும். அதனால் இன்றைக்கி வேண்டாத விஷயங்களை பேசுவது தவிர்ப்பது புத்திசாலித்தனம். எங்கேயாவது வெளியில் போகிறீங்க அப்படின்னா போகும்பொழுது வண்டியில் 2 வீலரில் போனால் ஹெல்மெட்டை கரெக்டாக எடுத்துகிட்டு போங்க. காரில் போனீங்கன்னா அதுக்குண்டான டாக்குமெண்ட்ஸை கரெக்டாக எடுத்துகிட்டு போங்க. இல்லாட்டி உங்களுக்கு அரசாங்க அதிகாரிகளின் நஷ்டத்திற்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இன்று உங்களுடைய வீண் செலவுகளின் மூலமாக கையிருப்புகள் கரையக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால எந்த இடத்துக்கு போகிறதா இருந்தாலும் தேவையான அளவுக்கு பணத்தை கையில் வச்சுக்கோங்க. ஆனால் செலவை பண்ணுறதை குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். குடும்ப தேவைகள் அதிகரிக்கும். குடும்பத்தில் உங்கள் வாழ்க்கை துணையின் செயல்பாடுகளை நீங்கள் விமர்சிச்சிங்கன்னா இன்று வேண்டாத பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அது உங்களுக்கு பெருசாக பாதிப்பை ஏற்படுத்தாது. ஆனால் மெயின் பிரச்சனையே உங்கள் அப்பாவும் உங்கள் தாயாரும் தான். தாயாருடைய ஆரோக்கியம் அல்லது தந்தையின் பிடிவாத குணம், இது ரெண்டும் உங்களுக்கு சஞ்சலத்தை ஏற்படுத்தும். குடும்பத்தில் வேண்டாத பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கௌரவத்துக்காக செலவுகள் ஏற்படுகின்ற நாள். நீங்கள் பெருமைக்காக உங்களுடைய படாடோபத்தை காமிக்கணுங்கிறதுக்காக செலவு பண்ணுவீங்க. குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு எல்லாத்தையும் வாங்கி கொடுக்கணும், உறவுகளுக்கெல்லாம் எல்லாத்தையும் வாங்கி கொடுக்கணும்னு நினச்சி செலவு பண்ணுவீங்க. ஆனால் அதனால் உங்களுக்கு எந்த லாபமும் கிடையாது. அவர்கள் எல்லாத்தையும் வாங்கிட்டு போயிடுவாங்க. ஆனால் செலவு உங்கள் கையை விட்டு போகிறதுனால கையிருப்பு கரையும். பண தேவைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. உத்தியோக ரீதியாக உங்களுக்கு சில மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. சிலருக்கு வெளியூர் பிரயாணங்கள் ஒரு விதமான புத்துணர்ச்சியை தரும். ஆனால் செலவுகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. எதிரிகளின் பலம் அதிகரிக்கிறதுனால சற்று கவனமாக இருந்துக்கோங்க. அதுவும் குறிப்பாக பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள், அரசியல் துறை சார்ந்தவர்கள்லாம் எதிரிகளின் தொல்லையிலிருந்து தங்களை தற்காத்து கொள்வதற்கு முயற்சி பண்ணுவது அவசியமான ஒன்று. திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவல் ரீதியான அலைச்சல் ஏற்படுகின்ற ஒரு சங்கடமான நாள். இது அலுவல் ரீதியாக அலைச்சலா இல்லை உங்களுடைய ஆசைக்காக சில விஷயங்களை பண்ணி அதுக்காக அலைச்சலாங்கிறது உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து மாறுபடுவதற்கு வாய்ப்பு இருக்குது. குடும்பத்துக்காக அலைச்சலை சந்திப்பீர்கள். குடும்பத்தை நினச்சி சில கவலைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பண தேவைகள் அதிகரிக்கும். பண பற்றாக்குறையை நினைத்து மன வருத்தம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் இன்று அனுகூல பலன்கள் ஏற்பட்டாலும் செலவுகள் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால உங்களுடைய கடன் வாங்கும் சூழ்நிலை அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலையாக இருக்கிறதுனால கவனமாக இருந்துக்கோங்க. பண பற்றாக்குறை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக ரீதியாக வெளியூர் பிரயாணங்கள் ஏற்படுறதுக்குண்டான ஒரு நல்ல வாய்ப்பு அமைகின்ற சாதகமான நாள். குறிப்பாக வெளியூர் பிரயாணம் ஏற்படுறதுனால உங்களுக்கு மரியாதைகள் கூடுகின்ற வாய்ப்பும் இருக்குது. பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்குது. இன்று உங்களுக்கு தன வரவு ஏற்படும், தனலாபம் அதிகரிக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது உங்களுக்கு எதிர்மறை பலன்களை ஏற்படுத்துறதுனால வீண் செலவுகளை தரக்கூடிய வகையில் இருக்குது. நீங்கள் எதிர்பார்ப்போடு ஒரு இடத்துக்கு போகிறீங்க, ஒரு நபரை போய் பார்க்கணும், இன்றைக்கி போனோன்னா அவர்கிட்டேருந்து பணம் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறீங்க. அவர் உங்களுடைய தொழில்முறை எதிரியாக இருப்பார். அந்த தொழில்முறை எதிரியிடமிருந்து வர வேண்டிய பணத்திற்கு பதிலாக நீங்கள் அவருக்கு பணம் கொடுத்துட்டு வருவீங்க. அல்லது அவருக்காக நீங்கள் ஏதாவது செலவு செஞ்சுட்டு வருவீங்க. ஸோ மொத்தத்தில் இன்று செலவுகள் ஏற்படுகின்ற ஒரு குழப்பமான நாள். கடக ராசி. ராசிநாதன் சந்திரன் லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு பெரிய மனோபலம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படும். குறிப்பாக உங்களுடைய பார்ட்னர்ஷிப்பில் இருக்கக்கூடிய நபர்கள், உங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ், நண்பர்கள், உறவினர்கள், வாழ்க்கை துணை, இவர்கள் விஷயத்தில் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மதிப்பு மரியாதை உயரும். தொழில் ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தசமஸ்தானாதிபதி உச்சமாக இருக்கிறதுனால உத்தியோக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படும். வியாபார ரீதியாக வளர்ச்சி ஏற்படும். குறிப்பாக பெண்கள் சார்ந்த வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு இன்று அமோகமான வளர்ச்சி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் எதிர்ப்புகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் செய்யக்கூடிய வியாபாரத்தை யாரும் நீங்கள் பண்ணக்கூடாதுன்ட்டு எதிர்த்தரப்பினர் வாதாடுவாங்க. ஆனால் நீங்கள் பேசுகிற வார்த்தைகளில் சற்று நிதானமாக பயன்படுத்தினீங்கன்னா அரசாங்க அதிகாரிகள் கிட்ட கூட நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்று வார்த்தைகளில் தெளிவிருந்தால் காரிய வெற்றி ஏற்படும். மதிப்பு மரியாதை உயரும். மூத்த சகோதரர்கள் வழியில் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும். நீண்ட நாட்களாக உங்களுக்கு பணப்பற்றாக்குறை இருந்ததுன்னா அந்த பணப்பற்றாக்குறை தீர்வதற்குண்டான வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள்.
புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று காரிய அனுகூலம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களை பொறுத்த வரைக்கும் இன்று உங்களுக்கு தொழில் விருத்தி ஏற்படும். வேலை இல்லாமல் தவிக்கக்கூடிய சிலருக்கு, சார் அஷ்டம சனி ஆரம்பிச்சது எனக்கு வேலை போயிடுது சார் அப்படின்னு சொல்றவங்களுக்கெல்லாம் புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்று வேலை கிடைப்பதற்கு மட்டுமல்லாமல் வேலையில் ஒரு பதவி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. என்ட்ரி லெவல் போஸ்ட் இல்லாமல் நீங்கள் ஆல்ரெடி வகித்த பதவியை காட்டிலும் ஒரு படி மேலே உக்காரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. இதன் மூலமாக உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். உங்களுடைய மதிப்பு மரியாதை உயர்வதற்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் உங்க கூட ஒர்க் பண்றாங்களே, நீங்க போற இடத்துல புதுசாக ஜாயின் பண்ண போற இடத்துல உங்களுக்கு உடன் பணியாற்றுபவர்களின் மத்தியில் உங்களுக்கு ஒரு எதிர்ப்பு கிளம்புறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதற்கு காரணம் என்ன அப்படின்னா, பழம்பெருச்சாளிகள், அந்த கம்பெனிலேயே இருந்த பழம்பெருச்சாளிகள் தங்களுக்கு வர வேண்டிய பதவி உயர்வை நீங்கள் பறிச்சுக்கிட்டு தான் உங்க பேர்ல ஒரு வருத்தத்தை ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வன்மத்தை ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நிதானத்துடன் பழகுவது நன்மையை ஏற்படுத்தும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வாக்குவாதங்கள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எண்ட் ஆஃப் த டே வாக்குவாதத்தில் ஜெயிச்சிருவீங்க. ஆனால் ஜெயிக்கிறது முக்கியம் கிடையாது. நட்பை இழப்பதற்கோ உறவை இழப்பதற்கோ வாய்ப்பு இருக்கு. உங்களை பகைச்சிக்கிட்டு குடும்பத்தை விட்டோ இல்லை உங்களுடைய நட்பை விட்டோ வெளியேறுவார்கள். அதனால அவங்களுக்கு இருக்கின்ற ஒரு அந்த நீண்ட நாள் பாசம், நீண்ட நாள் உறவு முறிவதற்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. வேண்டாத பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. பண விவகாரங்கள் தான் இதுக்கு பிரச்சனையாக இருக்கும். பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. உங்களுடைய கௌரவம் சார்ந்த விஷயங்களில் எந்த பாதிப்பும் ஏற்படாது. ஆனால் மூத்த சகோதரர்களுடன் கருத்து மோதல் ஏற்பட்டு உங்களுடைய உறவிலிருந்து அவர்கள் விலகுவார்கள். அண்ணன் தம்பி உறவு தண்ணி அடித்து நீர் விலகாதுன்னு சொல்லுவாங்க. அண்ணன் தம்பி உறவாக இருந்தாலும் வாக்குவாதத்தில் ஈடுபடாமல் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. இன்னைக்கு நீங்கள் ஏமாந்துதான் இருக்கட்டும், நாளைக்கு நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பணத்தில் விட்டு கொடுங்க, உறவில் கெட்டி பிடிங்க, உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளால் மன நிம்மதி ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். வியாபாரிகளுக்கு வருமானம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அரசாங்கத்திடமிருந்து வரவேண்டிய பழைய பாக்கிகள் வராமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் அரசு அதிகாரிகளுக்காக சில செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது உங்ககிட்டேருந்து அவங்க கையூட்டு பெற மாட்டாங்க, ஆனால் அவங்களுக்கு தேவையான விஷயங்களை செய்து கொடுக்கறதுக்கு உங்களை நிர்பந்திக்கிறாங்க. அதனால் வேற வழி இல்லாமல் இதை செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பெரிய மனிதர்களின் உதவியை கொண்டு இந்த சிக்கலிலிருந்து வெளிவரக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். சிம்ம ராசி, தசமஸ்தானத்தில் சந்திரன் உச்சமாக இருக்கிறதுனால உங்களுக்கு ஆரோக்கிய விஷயத்தில் முன்னேற்றம் ஏற்படும். ஆனால் அதை செலவு பண்ணி தான் அந்த முன்னேற்றத்தை காண்பதற்கு வாய்ப்பு இருக்குது. உடல் ரீதியான சோர்வுகள் விலகிறதுக்கு உண்டான நேரம். அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். உடம்புல வியாதி இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா அந்த வியாதியெல்லாம் பறந்து போகிறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்குது. நீங்கள் உங்கள் மனசை மாற்றிக்கணும். என் உடம்புல எந்த வியாதியும் இல்லை, நான் ஹேல் அண்ட் ஹெல்த்தியாக இருக்கேன், ஆல் இஸ் வெல் அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தீங்கன்னா அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் 2ஆம் இடத்து கேது குடும்பத்தில் விரக்தியை ஏற்படுத்திட்டு இருக்காரு. வார்த்தைகளில் விரக்தியை ஏற்படுத்திட்டு இருக்காரு. பேசக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே விரக்தியாக பேசுறதுனால உங்களை சுற்றி இருக்கிறவங்க உங்களுக்கு எப்பவும் வியாதி இருக்குன்னு நினச்சிக்கிறாங்க. கொஞ்சம் நிதானமாக இருந்தாலே பாதி பிரச்சனைகள் சால்வ் ஆகும். எந்த ஒரு விரக்தி மனப்பான்மையும் வெளியாரிடம் காட்டாமல் குடும்பத்தாரிடம் மட்டும் பேசுவது நன்மையை ஏற்படுத்தும். மனசில் தெளிவான சிந்தனை இல்லை, குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் சனி இருக்காரு. வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்திலும் சற்று கவலை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் கவலை கிடையாதுங்கிறது தான் உண்மை. மனக்கவலை ஏற்படுறதுனால உங்களுக்கு தடுமாற்றம் ஏற்படும். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். ஆனால் உங்களுடைய வீட்டில் ஏதாவது வசதி வாய்ப்புகளை பெருக்குவது, ஏதாவது விலையுயர்ந்த பொருட்களை வாங்குவது அல்லது தங்க நகை வாங்குவது, இல்லை இருக்கிற நகையை போட்டு அடிஷ்னலாக கொஞ்சம் பணம் போட்டு வாங்கலாம் அப்படிங்கிற எண்ணம் இருந்ததுன்னா அதெல்லாம் இன்னைக்கு செயல்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு சுகங்கள் அதிகரிக்கும், ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படும், வீட்டில் சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கணவன் மனைவி உறவில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். தொழில் ரீதியாக உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தந்தை வழியில் உதவிகள் கிடைத்து தொழிலில் முதலீடு செய்வதற்குண்டான சூழ்நிலை சாதகமாக அமையக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற ஒரு நல்ல நாள். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவல் ரீதியாக உங்களுக்கு தேவையில்லாத ஒரு அபவாத பெயர் இருக்கு. அந்த அபவாத பெயரை போக்குவதற்குண்டான முயற்சிகள் இன்று அலைச்சலை ஏற்படுத்தும், நேர விரயத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. நீங்க எவ்வளவு பிரயத்தனப்பட்டாலும் சரி உங்க பேர்ல தப்பான அபிப்பிராயத்தை உருவாக்குவாங்க.
உங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்க, உங்கள் கூட ஒர்க் பண்ணுற மேல் அதிகாரிகள், அவர்கள் பேச்சை கேட்டு உங்கள் கூட இருக்கிறவங்களும் அதை உண்மைன்னு நம்பி செயல்படுவாங்க. அவர்களிடம் எல்லார்கிட்டையும் போயிட்டு உண்மையை நீங்கள் பகிரக்க முடியாது. இதுதான் உண்மை, நான் பண்ணலைன்னு யாருக்கிட்டையும் சொல்ல முடியாது. அதனால் நேரம் வரும் வரை பொறுமையாக இருப்பது நல்லது. என்று உங்களுக்கு ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும், சுகங்கள் அதிகரிக்கும், தாயாரின் செயல்பாடுகள் மூலமாக உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படுகின்ற வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. உடல் ரீதியான சோர்வுகள் இருந்தாலுமே சமாளிக்கக்கூடிய வகையில் இருக்கு. நட்சத்திரநாதன் சூரியன் சப்தமஸ்தானத்தில் சனியோடு சேர்ந்து இருக்கிறதுனால, அதாவது ஜென்ம பகையாளியோடு சேர்ந்து இருக்கிறதுனால குழந்தைகள் விஷயத்தில் நீங்கள் சற்று விட்டு கொடுக்கணும். இல்லாட்டி இன்றைக்கி பசங்க கூட, பையன் கூடயோ பொண்ணு கூடயோ வாக்குவாதம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உடன் பிறந்த சகோதர சகோதரிகளும் இன்று ஓரளவுக்கு அனுகூல பலன்களை ஏற்படுத்துவார்கள். நன்மைகள் ஏற்படும். தொழில் ரீதியாக உங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். குழந்தை பாக்கியத்திற்காக முயற்சித்து கொண்டிருப்பவர்களுக்கு இன்று உடலில் இருந்து வந்த சோர்வுகள் விலகிறதுனால ஓரளவுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படுகின்ற வாய்ப்பு அமைகின்ற ஒரு நல்ல நாள். கன்னி ராசி. பாக்கியஸ்தானத்தில் லாபஸ்தானாதிபதியான சந்திரன் உச்சபலத்தோடு இருக்கிறதுனால இன்று உங்கள் புகழ் ஓங்கும். மதிப்பு மரியாதை உயரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய தந்தை வழியில் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தந்தை மூலமாக சில பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். உங்களுடைய வாழ்க்கை துணை சம்பந்தப்பட்ட குழப்பங்கள் நிவர்த்தியாகும். உங்கள் வாழ்க்கை துணையுடைய தொழில் ரீதியான வெற்றிகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். மொத்தத்தில் உங்களுக்கு இன்று அமோகமான பலன்கள் ஏற்பட்டு மன நிறைவு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். எதிரிகளின் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தை வழியில் சில உதவிகள் கிடைப்பதனால உங்களுடைய கடன் பிரச்சனைகளை தீர்ப்பதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும். கடனை அடைப்பது மட்டும் இல்லாமல் உங்கள் உடம்புல ஏதாவது வியாதி இருக்குது, ஏதாவது மருத்துவ உதவி தேவைப்படும்னா அதுக்கும் சாதகமான பலன்கள் ஏற்படும். உடல் ரீதியான சோர்வுகள் விலகிறதுக்கு உண்டான யோகம் இருக்குது. கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வருவதனால ஓரளவுக்கு தெளிவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எதிரிகள் விஷயத்தில் உங்கள் தந்தையின் செயல்பாடுகள் எதிர்மறையாக இருக்கிறதுனால சற்று கவனமாக இருந்துக்கோங்க. அவரை நம்பி எந்த ஒரு விஷயத்தையும் கொடுத்துடாதுங்க. இன்று உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மூத்த சகோதரர்கள் மூலமாக உதவிகள் கிடைக்கும். அல்லது பெரிய மனிதர்கள், அதாவது உங்களுடைய டிபார்ட்மெண்ட்லேயோ உங்களுடைய இண்டஸ்ட்ரியில் பெரிய மனிதர்கள் உங்களுக்கு உதவி செய்வதன் மூலமாக காரிய வெற்றி ஏற்படுகின்ற சிறப்பான நாள். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். உங்களுடைய ஜென்ம திரிஜென்ம அனுஜென்ம நட்சத்திரம், அதாவது திரிஜென்ம ஜென்ம நட்சத்திரம் உங்களுடைய நட்சத்திர சாரத்தில் சந்திரன் இருக்கார் தன்னுடைய மற்றொரு நட்சத்திரத்தில். இதனால் உங்களுக்கு மனோபலம் அதிகரிக்கும். ஆரோக்கியத்தில் தெளிவு ஏற்படும். உத்தியோக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் வருமானம் அதிகரிக்கிறது மட்டும் இல்லாமல் பெரிய பதவியில் இருப்பவர்களின் உதவியை நாடக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அந்த உதவி பரிசீலிக்கப்பட்டு உங்களுக்கு உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் அரசியல் துறை சார்ந்தவராக இருந்தால் உங்களுக்கு பதவி உயர்வு அல்லது பொறுப்புகள் கிடைக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வழக்கு சார்ந்த வெற்றிகள் ஏற்படும். குடும்பத்தில் இல்லை உங்களுடைய பங்காளிகளுக்குள்ள சண்டை இருக்குது, சொத்து பிரிக்கிறதுல பிரச்சனை இருக்குன்னா அந்த சொத்து பிரிக்கிற பிரச்சனையெல்லாம் தீர்வை நோக்கி பயணிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால இன்று உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும். உங்களுடைய பாக்கியஸ்தானம் வலுவாக இருக்கிறதுனால, பாக்கியஸ்தானத்தில் சந்திரன் உச்சபலத்தோடு இருக்கிறதுனால உங்களுடைய பூர்வ புண்ணிய பலத்தின் காரணமாக நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய எதிரிகளின் தொல்லைகளை விளக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். எதிரிகளையும் வெல்லக்கூடிய ஆற்றல் ஏற்படுறதுனால இன்று வழக்கு சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு தீர்வுகள் சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். இன்று உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் அலைச்சல் அதிகரிக்கக்கூடிய ஒரு சங்கடமான நாள். துலாம் ராசி. இன்று உங்களுக்கு சந்திராஷ்டம தினம். 8ஆம் இடத்துல சந்திரன் உச்சபலத்தோடு இருக்கிறதுனால அலுவல் ரீதியாக முக்கிய முடிவுகள் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருந்தாலும் அதை தள்ளி போடுவது அவசியம். அலுவல் அல்லது தொழில் சார்ந்த விஷயங்களுக்காக உங்களுக்கு அலைச்சல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அனாவசியமான வார்த்தை விரயங்களை தவிர்ப்பது இன்று உங்களுக்கு மன நிறைவை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகளில் கவனமாக இருங்க. அதாவது நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம பேசுகிறதெல்லாம் கரெக்டுன்னு நினச்சிக்கிறோம். ஆனால் எதிரில் இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும் நம்ம பேசுகிறது எந்த அளவுக்கு தப்பு அப்படிங்கிறது. அவங்க ஒவ்வொரு பதத்துக்கும் வார்த்தைக்கு மட்டும் இல்லை, வார்த்தையில் இருக்கிற பதத்துக்கும் அர்த்தம் கற்பித்து உங்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபடுவதற்கு சூழ்நிலைகள் இருக்குது. வழக்கு சார்ந்த விஷயங்களில் குறிப்பாக இந்த ராசியில் பிறந்த
துலாம் ராசியில் பிறந்த பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள்லாம் சற்று கவனமாக இருக்கணும். நீங்கள் உத்தியோகத்தில் இருக்கீங்க அப்படின்னா, அதாவது மார்க்கெட்டிங் ஃபீல்டு, சேல்ஸ் ஃபீல்டில் உத்தியோகத்தில் இருக்கீங்க, இல்லை கலைத்துறையில் இருக்கீங்கன்னா, உங்கள் கூட இருக்கக்கூடிய உங்களுடைய நபர்கள் அல்லது நண்பர்கள் அல்லது உங்களுடைய மேலதிகாரிகள் உங்களுக்கு எதிராக செயல்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய கௌரவத்தை பாதிக்கிற மாதிரி சில வார்த்தைகள் அவர்கள் பேசி உங்களுக்கு எரிச்சலை ஏற்படுத்துவார்கள் என்று மன உளைச்சல் ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முன்கோபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குழந்தைகளுடன் வாக்குவாதம், வாழ்க்கை துணையுடன் வாக்குவாதம். வாழ்க்கை துணை சொல்கிறது நல்லதுன்னு நினைப்பீங்க, ஆனால் அதை செயல்பாட்டுக்கு கொண்டு வரதுக்குள்ளே நீங்கள் படுற பாடு இருக்குது. அதனால் உங்களுக்கு வாழ்க்கை துணை மேலே ஒரு காழ்ப்புணர்ச்சி, கோபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இவர் சொன்னதுனால தான் நான் இந்த அளவுக்கு கஷ்டப்படுறேன் அப்படின்ட்டு. இவர் வேலை இல்லாத பண்ணிகிட்ருக்காரு, என்னையும் சேர்ந்து இந்த சிக்கலில் மாட்டி விட்டாருன்னு உங்கள் கணவர் மேலே வாக்குவாதம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்று குடும்பத்தில் தேவையில்லாத பணப்பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால குழந்தைகளை பற்றிய சிந்தனை சற்று அதிகரிக்கும். குழந்தைகள்கிட்ட ஏதாவது சொல்ல போனீங்கன்னா அவங்க உங்களுக்கு எதிராக பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் வியாபாரத்தில் இருக்கிறவங்க இன்று அனாவசியமான செலவுகளை தவிர்ப்பது நல்லது. புதிய முதலீடுகளை தவிர்ப்பது புத்திசாலித்தனம். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கியத்திலோ கடன் பிரச்சனையிலோ பெரிய பாதிப்பு இல்லை, பண வருமானத்திலையும் பாதிப்பு இல்லை. ஆனால் குடும்பத்தில் நிம்மதி இருக்காது. உடன் பணியாற்றுபவர்களின் ஆலோசனைகள் சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். மேல் அதிகாரிகள் தான் உங்களுக்கு டார்ச்சரை கொடுத்துட்ருக்காங்க. அவங்க சொல்கிறது கேட்கணும் அப்படின்ட்டு. ஆனால் அவங்க சொல்கிறது பிரகாரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வளர்ச்சியே இருக்காது, உங்களோட நிறுவனத்துக்கு வளர்ச்சி இருக்காதுன்னு அவங்களுக்கு எவ்வளோ புரிய வச்சாலும் புரிய மாட்டேங்குதுன்னு அங்கலாய்ப்பு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆன்மீக நாட்டம் அதிகரித்து கோயில் குளங்களுக்கு செல்வதற்குண்டான வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு குழப்பமான நாள். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நண்பர்கள் விஷயத்தில் மன வருத்தம் ஏற்படும். குடும்பத்தில் வாக்குவாதம் வரும். குறிப்பாக உங்களுடைய மாமனார், மாமியார், அம்மா இவங்க 3 பேர்த்துக்கிட்ட தான் இன்றைக்கி வாக்குவாதம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. கணவன் மனைவி உறவில் பெரிய பாதிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை. நட்புகள் விஷயத்தில் உங்களுக்கு ஆலோசனைகள் கிடைக்கும். கடன் சார்ந்த விஷயங்களோ அல்லது உங்களுடைய பதவி சார்ந்த விஷயத்திலோ உங்களுக்கு தடுமாற்றம் ஏற்படுறதுனால இன்றைக்கு எந்த முடிவும் எடுக்காமல் இருக்கிறது நல்லது. வீண் பேச்சு உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும். அலுவல் ரீதியான முயற்சிகளில் தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடன் பணியாற்றுபவர்களின் ஆலோசனை உங்களுக்கு அனுகூல பலன்களை ஏற்படுத்தினாலும் இன்றைக்கி இருக்கிற மனநிலையில் நீங்கள் அவங்க பேச்செல்லாம் கேட்க மாட்டீங்க. அடுத்தவங்க உங்கள் பேச்சை கேட்டால் உங்களுக்கு கௌரவ குறைச்சல்னு நினைப்பீங்க. அதனால் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. அடுத்தவங்க பேச்சையும் கேட்கறது புத்திசாலித்தனங்கிறத இன்றைக்கி அனுபவபூர்வமாக உணர்வதற்கு சில சந்தர்ப்பங்கள் வரும். அதை சாதகமாக பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லது. ஒரு புத்திசாலி சாதகமாக பயன்படுத்திப்பான். முட்டாள்தனமாக செயல்பட்டீங்கன்னா உங்களுக்கு நஷ்டம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. விருச்சிக ராசி. சப்தமஸ்தானத்தில் சந்திரன் உச்சபலத்தோடு இருக்கிறதுனால மனசு சார்ந்த விஷயங்களில் தெளிவான முடிவு எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நண்பர்களை ஆலோசனை கேட்டு செயல்படுத்துவது நல்லது. குறிப்பாக தந்தை வழியில் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும். தந்தை மட்டும் இல்லைங்க, உங்கள் குழந்தைகளும் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. குழந்தைகளுடன் இருந்து வந்த மன வேற்றுமைகளை களைவதற்கு இது ஒரு சாதகமான பலன்கள் ஏற்படும். தந்தை வழியில் உங்களுக்கு அனுகூல ஏற்படும். அல்லது தந்தை ஸ்தானத்தில் இருக்கிறவங்க உங்களை மதித்து பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவருடைய ஆலோசனை உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். 4ஆம் இடத்துல சனி சூரியன் சேர்க்கை. அதனால் தந்தை மகன் உறவில் அல்லது தாய் மகள் உறவில் இன்று விரிசல் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனாலும் உங்களுடைய வாழ்க்கை துணை மற்றும் உங்களுடைய தந்தை ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய நபர் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பார். இது உங்களுக்கு அனுகூல பலன்களை ஏற்படுத்தும். தாயாரின் ஆரோக்கிய விஷயத்திலோ அல்லது உங்களின் ஆரோக்கிய விஷயத்திலோ மெத்தனம் காட்டாமல் இருப்பது நல்லது. இன்று உங்களுக்கு நண்பர்களால் ஆதாயம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். வாழ்க்கை துணையின் சப்போர்ட் உங்களுக்கு அனுகூல பலன்களை ஏற்படுத்தும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு செலவுகள் அதிகரிக்கக்கூடிய சந்தோஷகரமான நாள். நீங்கள் இன்றைக்கி பார்ட்டி பண்ணுறதுன்னா அவ்வளோ விசேஷ நாள். அதனால் ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள், குடும்பத்தோடு என்ஜாய் பண்ணுங்கள். அவுட்டிங் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஏதாவது ஹோட்டல் போய் சாப்பிட்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, சந்தோஷமாக இருப்பீங்க. சினிமாவுக்கு போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. சினிமாவுக்கு போக பிடிக்காதவங்க கூட இன்றைக்கி சினிமா போயிட்டு டைமை வேஸ்ட் பண்ணிட்டு வருவீங்க. அங்கே போயிட்டு தூங்கலாம், ஆனால் இன்றைக்கி வெளியில் போயிட்டு எங்கேயாவது என்ஜாய் பண்ணிட்டு வருவீங்க. மொத்தத்தில் செலவுகள் ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்பட்டு உங்களுக்கு காரிய வெற்றி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கடின உழைப்புக்குண்டான பலன்கள் ஏற்படும். கடின உழைப்பின் காரணமாக அரசாங்க அங்கீகாரம் கிடைப்பதில் இருந்த
தாமதங்கள் விலகும். ஆனால் அரசு அதிகாரிகள் ஏதாவது முட்டுக்கட்டை போடுவாங்க. நீங்கள் கொஞ்சம் பேசி தான் ஜெயிக்கணும். அதனால் நண்பர்களை பயன்படுத்தி கொள்வது நல்லது. ஏன்னா நீங்கள் இன்றைக்கி பேசினா கொஞ்சம் இரிட்டேட் பண்ணி பேசிடுவீங்க, இரிட்டேட் ஆகிட்டு பேசிடுவீங்க. அனாவசியமான செலவுகளை தவிர்ப்பது நல்லது. உத்தியோக ரீதியாக உங்களுக்கு மேல் அதிகாரிகளுடன் சிறு வாக்குவாதம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சொந்த தொழில் பண்ணுறவங்க, பார்ட்னர்ஷிப்பில் இருக்கிறவங்கலாம் நிதானமாக பேசினா நண்பர்களாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நண்பர்களின் ஆலோசனை கேட்டு அவர்களின் செயல்பாடுகளை செயல்படுத்துவதன் மூலமாக உங்களுக்கு தன வரவு ஏற்படுகின்ற ஒரு நல்ல வாய்ப்பு அமைகின்ற சாதகமான நாள். தொழில் வெற்றி ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு உத்தியோக மேன்மை ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். உத்தியோகம் இருந்தாலும் சரி, வியாபாரம் இருந்தாலும் சரி, தொழில் இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, இன்றைக்கி உங்களுக்கு வளர்ச்சி ஏற்படும். புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கும். ஏற்கனவே உங்களுக்கு நண்பர்களாக இருக்கக்கூடிய நபர்களின் ஆலோசனை உங்களுக்கு மனோபலத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது. மனோகாரகன் சந்திரன் உச்சமாக இருக்கிறதுனால இன்றைக்கி மனசு இனம் புரியாத சந்தோஷத்தை ஏற்படுத்தும். அதே சமயம் மனசில் இருக்கிற சில விஷயங்கள் உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. 3ஆம் இடத்துல 3 கிரக சேர்க்கை உங்களுக்கு எப்படியும் வெற்றி கிடைச்சிடும். ஆனால் அந்த வெற்றி மேலே உங்களுக்கு சந்தேகம் வருமா வராதா, வருமா வராதா அப்படிங்கிறது. அதனால் உங்களுக்கு இன்று அமோகமான மாற்றங்கள் ஏற்பட்டு தொழில் மூலமான சில எதிர்பார்ப்புகள் பூர்த்தி ஆகாததுனால மன வருத்தம் இருந்தாலும் நண்பர்களின் ஆலோசனை உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும். மாற்றங்கள் நிகழக்கூடிய சந்தோஷகரமான நாள். தனுசு ராசி. 6ஆம் இடத்துல சந்திரன் உச்சபலத்தோடு இருக்கிறதுனால கடன் பிரச்சனைகள் சற்று கவலையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருந்தாலும் அது உங்களுக்கு செலவுகளை தான் கொடுக்குமே தவிர கவலையை பெருசுபடுத்தாது. நண்பர்கள் விஷயத்தில் உங்களுக்கு செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நண்பர்களின் ஆலோசனை குடும்பத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கும். குடும்பத்தில் முக்கிய பிரச்சனைகளுக்கு தீர்வை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது. 2ஆம் இடத்துல விரையாதிபதி உச்சமாக இருக்கிறதுனால குடும்ப தேவைகளுக்காக செலவுகள் அதிகரிக்கும். குடும்பத்தினர் வாங்கின கடனை நீங்கள் அடைக்கிற மாதிரி சூழ்நிலை வருது. அதனால் குடும்பத்தில் இருக்கிற பெரியவர்கள், ஒன்றா உங்கள் அண்ணன், அக்கா, இல்லை பெரியப்பா, இல்லை அப்பா, இவங்க வாங்கின கடனை நீங்கள் அடைக்கிறதுனால கையிருப்புகள் கரையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. செலவுகள் ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குலதெய்வ வழிபாடு செய்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். குடும்பத்தோடு எங்கேயாவது ஒரு இடத்துக்கு வெளியில் கூட்டிகிட்டு போவீங்க. அதனால் உங்களுக்கு செலவுகள் ஏற்படும். குடும்பத்தோடு வெளியில் போகிறதுனால குலதெய்வத்துக்கு கோயிலுக்கு போயிட்டு வந்தால் அது மேலும் பலத்தை தருமே தவிர உங்களுக்கு நேர விரயத்தை ஏற்படுத்தாது. இன்று உங்களுடைய காரிய வெற்றி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் மனசுக்குள்ளார ஒரு பயம் இருக்குது. இதுக்கு காரணம் 3ஆம் இடத்து சூரியன் உங்களுக்கு சஞ்சலத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. தந்தை வழியில் மனஸ்தாபம் ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்கிறதுனால அவர்கிட்ட அதிகமாக பேச்சுவார்த்தை வச்சுக்கிறத தவிர்ப்பது புத்திசாலித்தனம். நிதானத்துடன் செயல்பட வேண்டிய செலவுகள் நிறைந்த நாள். அபவாத பெயர் ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது. பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். கடனை அடைக்கிறதுனால எதிரிகளின் தொல்லையிலிருந்து விடுபடுவீர்கள். உத்தியோக ரீதியாக உங்கள் எதிரிகளுக்கு லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் செயல்படுவீங்க. அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. மனசு சஞ்சலம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 8ஆம் வீட்டு அதிபதியான மனோகாரகன் உச்சபலத்தோடு இருக்கிறதுனால மன அலைபாய்ச்சல் ஏற்படுறதுனால தவறான முடிவுகள் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. உத்தியோக ரீதியாக சில தடுமாற்றங்கள் ஏற்படுகின்ற விரக்தி மனப்பான்மை ஏற்படுகின்ற நாள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு தந்தையுடன் மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது என்ன விஷயத்தில் அப்படின்னா, அவர் வாங்கின கடனை நீங்கள் அடைக்கிற மாதிரி சூழ்நிலை, அல்லது நீங்கள் வாங்கின கடனை அவருக்கு பணம் கொடுத்து உதவி செய்வார். அதனால் உங்களுக்குள்ள மன வேறுபாடு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் இருந்தால் என்ன நல்ல விஷயம்னா, வியாபாரிகளுக்கு வளர்ச்சி ஏற்படும். குழந்தைகள் விஷயத்தில் படிப்புக்கு உண்டான முயற்சிகளில் வெற்றி அடைந்து அவர்கள் மூலமாக லாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குழந்தைகள் மூலமாக உதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். தனலாபம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை இருந்தாலும் அது கைக்கு வரத்துக்குள்ளார உங்களுக்கு உங்கள் தந்தைக்கோ அல்லது உங்களுக்கு உங்கள் மேலதிகாரிகளுக்கோ அல்லது உங்களுக்கு உங்கள் சீனியர் பார்ட்னருக்குமே மன வருத்தம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிதானத்துடன் செயல்படுவதன் மூலமாக உங்களுக்கு ஆரோக்கிய சங்கடம், கடன் பிரச்சனையிலிருந்து மீள்வதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். மகர ராசி. உங்களுடைய குழந்தைகள் விஷயத்தில் சில முக்கிய முடிவுகள் எடுப்பதற்குண்டான ஒரு அமைப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். இன்றைக்கி வியாபார விஷயமாகட்டும், உங்களுடைய வாழ்க்கை துணையின் கௌரவம் சார்ந்த விஷயங்களாகட்டும், எதுவாக இருந்தாலும் இன்றைக்கி எடுக்கக்கூடிய முடிவு உங்களுக்கு சாதகமாக இருக்கும். குழந்தைகள் வளர்ச்சி அடைவார்கள், வியாபாரம் வளர்ச்சி அடையும். உடன் பிறந்த சகோதர சகோதரிகளின் அன்புக்கு பாத்திரமாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது.
கடந்த 8 வருஷமாக 10 வருஷமாக அவங்க கூட பேச்சுவார்த்தையே இல்லாமல் அவங்க இருந்த உங்கள் அண்ணனோ இல்லை உங்கள் அக்காவோ உங்களை தேடி வந்து பேசுவாங்க, அல்லது உங்களுக்கு ஃபோன் பண்ணி என்னடா வீட்டுக்கு வரமாட்டேன்னு கூப்பிடுவாங்க. தாராளமாக வீட்டுக்கு போங்க. அன்பு பாராட்டுங்கள், நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் உங்களுடைய பதவி உயர்வு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அலுவலக ரீதியாக நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். உங்களுடைய நண்பர்கள் அல்லது உங்களுடைய சக பணியாளர்களின் ஆலோசனையின் பேரில் உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கிறது. உங்களுக்கு ரெக்கமெண்டேஷனே உங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்க தான். அதனால் கூட ஒர்க் பண்ணுறவங்க கிட்ட மன வேறுபாடுகளை தவிர்ப்பது புத்திசாலித்தனம். வாழ்க்கை துணையுடன் இருந்து வந்த மன வேற்றுமைகளை களைவதற்கு இன்று உங்களுடைய குழந்தைகள் காரணமாக இருந்து செயல்படுவார்கள். அவர்களால் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் நல்ல விஷயங்கள் பற்றிய பேச்சுவார்த்தைகள் இருக்கும் பொழுது சில தேவையற்ற பேச்சுக்கள் தந்தையுடன் மனஸ்தாபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் அப்பா பையன் உறவில் சுமூகமான சூழ்நிலை ஏற்படுத்திக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இதுக்கு தாயாரின் அனுகூலமான செயல்பாடுகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கணும். அதே சமயம் உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் பெரிய பாதிப்புகள் எதுவும் இல்லை. இன்ஃபேக்ட் இன்னும் சொல்லப்போனால் உங்கள் உடம்புல இருந்த சங்கடங்கள் தீர்வதற்குண்டான நேரம் நெருங்கி கொண்டிருக்கின்றது. வீடு மனை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சிலருக்கு இடமாற்றம் ஏற்பட்டால் அது சந்தோஷத்தை தரும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இன்று நல்ல செய்திகள் வருவதற்கு உண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் ஏற்படுகின்ற ஒரு வாக்குச்சாதுரியம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். 2ஆம் இடத்துல சனி சூரியன், அனாவசியமான வார்த்தை விரயங்கள் உங்களுடைய எதிரிகளுடன் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இன்றைக்கி நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் மார்ச் மாதத்துக்கு மேலே, மார்ச் 15க்கு மேலே தேவையில்லாத ரசபாசமான சூழ்நிலை ஏற்படுத்துறதுக்கு வித்திடக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கிட்டத்தட்ட 1 மாதம் கழித்து அவங்க ரியாக்ட் பண்ணுவாங்க. அதனால் நீங்கள் கொஞ்சம் அதுக்கு தயாராகிக்கிறது நல்லது. என்று உங்களுடைய குடும்பம் சார்ந்த விஷயங்களில் தேவையற்ற பேச்சுக்களை தவிர்ப்பது அவசியமான ஒன்று. குழந்தைகளின் தேவைகள் பூர்த்தியாகும். குழந்தைகளின் மேல் படிப்புக்குண்டான முயற்சிகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். இந்த ராசியில் பிறந்த குழந்தைங்க நல்ல நண்பர்களின் ஆலோசனையின் பேரில் படிப்பில் ஆர்வத்தை செலுத்தி வெற்றி காணக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தைரியம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான யோகமான நாள். வியாபாரத்தில் செழிப்பான செயல்பாடுகளை வெளிப்படுத்துவீர்கள். வியாபாரத்தில் முக்கிய முடிவு எடுத்து உங்களுடைய காரியத்தில் வெற்றி அடைவதற்கு வாய்ப்பு ஏற்படும். நீங்கள் செய்யக்கூடிய விஷயத்தில் உங்களுடைய நண்பர்களோ அல்லது சமூகத்தில் பெரிய மனிதராக இருக்கக்கூடிய நபரோ உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் அவரை பயன்படுத்தி உங்களை வளர்த்து கொள்வதற்கும் அவருக்கு தேவையான விஷயத்தை செய்து கொடுப்பதன் மூலமாக அவரின் அன்புக்கு பாத்திரமாகக்கூடிய வாய்ப்பும் ஏற்படும். நண்பர்கள் மற்றும் திருமண வயதில் இருப்பவர்களுக்கு உறவுகள் மேம்படுவதற்குண்டான வாய்ப்பு இருக்குது. திருமண வயசில் இருக்கிறவங்களுக்கு பேச்சுவார்த்தை நடத்தலாம். திருமணத்தை பற்றி இப்போ பேசலாமே தவிர நிச்சயிப்பதுங்கிறது அக்டோபர் மாதத்துக்கு அப்புறம் நிச்சயிச்சுக்கோங்க. திருமணம்ங்கிறது அடுத்த ஜனவரிக்கு அப்புறம் நடத்திக்கிறது நன்மையை ஏற்படுத்தும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். உடம்பு ரீதியான சங்கடங்கள் இருந்ததுன்னா மருத்துவ உதவிகள் மூலமாக சங்கடங்கள் விலகும். உங்களுடைய வீடு மனை சம்பந்தப்பட்ட பராமரிப்பு செலவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பூர்வீக சொத்து விஷயத்தில் வழக்கு ஏதாவது இருந்ததுன்னா அந்த வழக்கில் உங்களுடைய திறமையான வாத திறமையின் மூலமாக வெற்றிகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அனுகூல பலன்கள் ஏற்படுகின்ற, வளர்ச்சி ஏற்படுகின்ற, செல்வாக்கு மரியாதை உயர்கின்ற யோகமான நாள். கும்ப ராசி. ராசிக்கு 4ஆம் இடத்துல உச்சச்சந்திரன் இருக்கிறதுனால கடன் பிரச்சனைக்காக அலைச்சலை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆக்சுவலாக இப்போ இருக்கிற சிச்சுவேஷன் உங்களுக்கு சாதகமாக இல்லைங்க. கும்பராசிக்கு இன்னும் ஒரு மாதம் இல்லை, இன்னொரு சொல்லப்போனால் ஏப்ரல் 15 வரைக்கும் சொல்லிக்கிற மாதிரி பெரிய யோகம்லாம் இல்லை. ஆனாலும் பாசிட்டிவாக இருக்கணும். பாசிட்டிவிட்டி உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். 3ஆம் இடத்து குரு உங்களுக்கு காரிய வெற்றி ஏற்படுத்தி உங்களுக்கு செல்வாக்கை உயர்த்தி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்களுக்கு இப்பொழுது கஷ்டப்படக்கூடிய நேரம். ஆனால் அந்த கஷ்டத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா யூ வில் எமர்ஜ் சக்ஸஸ்ஃபுல்லின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. நீங்கள் வெற்றியாளராக வெளிவரக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அதற்கு நீங்கள் இப்போ கஷ்டப்பட்டு தான் ஆகணும். உங்களுடைய கடன் சார்ந்த பிரச்சனைகள் சங்கடத்தை ஏற்படுத்தும். வீடு மனை மாற்றம் அல்லது இடமாற்றம், ஊர் மாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சிலருக்கு செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வழக்கு சார்ந்த செலவுகள், கடன் சார்ந்த செலவுகள் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது. இன்று அலுவல் ரீதியாக, கடன் ரீதியாக அலைச்சல் ஏற்படுகின்ற சுமாரான நாள். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு அலைச்சல் ஏற்படும். தாயார் மூலமாக உங்களுக்கு வரவேண்டிய சொத்துல உடன் பிறந்தவர்களே, குறிப்பாக இளைய சகோதரர்களே உங்களுக்கு எதிராக செயல்படுவாங்க. அவர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபடுவீர்கள். ஆனால் அந்த வாக்குவாதம் உங்களுக்கு பாசிட்டிவாக தான் இருக்குது. நீங்கள் சொந்தமாக தொழில் பண்ணிகிட்டு இருக்கீங்க, சொந்தமாக வியாபாரம் பண்ணுறீங்க அப்படின்னா
அதற்குண்டான முயற்சிகளில் ஓரளவுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தொழில் ரீதியாக முன்னேற்றம் ஏற்படும். சுய தொழில் செய்பவர்களுக்கு இன்று வளர்ச்சி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தெளிவான சிந்தனையின் மூலமாக உங்களுடைய தொழிலை அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இளைய சகோதரர்களுக்காக செலவுகள் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்கு. நீங்க இளைய சகோதர சகோதரிகள், தம்பி தங்கைகளுக்காக விட்டு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால அவர்கள் உங்கள் மீது இருந்த வன்மத்தை குறைத்துக் கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா அதனால உங்களுக்கு எந்த லாபமும் வராது, அது நஷ்டம்தான். அதே சமயம் பார்த்தீங்கன்னா களத்திர காரகன் சுக்கிரன் விரயத்தில் இருக்கிறதுனால உங்களுடைய வாழ்க்கை துணையின் தேவைக்காக செலவுகள் ஏற்படும், அல்லது அவர்களுக்காக நீங்கள் விட்டு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்கள் டிவோர்ஸ் கேஸ் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அது உங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. அது இன்னைக்கு உங்களுக்கு அலைச்சலையும் கொடுக்கறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. அஃபீஷியல் கேரியர் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு இடமாற்றம் ஏற்பட்டதுன்னா யூ அக்செப்ட் இட் வித் கிரேஸ்ஃபுல்லி, யூ வில் சக்சீட் இன் லைஃப். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வருமானத்தில் தொய்வு ஏற்படாது. வருமானம் நல்லா இருக்கு, வியாபாரம் நல்லா இருக்கு, தொழில் நல்லா இருக்கு, உத்தியோக மேன்மை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எல்லாமே பாசிட்டிவா இருக்கு. ஆனா கூட ஒர்க் பண்றவங்க கிட்ட நீங்க எதிர்மறை பலன்களை எதிர்பார்க்குறீங்க, நேர்மறை பலன்கள் எதிர்பார்க்குறீங்க. அவங்க கொடுக்கறது எதிர்மறை பலன்கள் உங்களுக்கு எதிராக செயல்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால அவர்களிடம் பகைமை பாராட்டி உங்களுக்கு சஞ்சலத்தை ஏற்படுத்துகின்ற வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு குழப்பமான நாள். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கடல் கடந்து அல்லது வெளியூரிலிருந்து நல்ல செய்திகள் வருவதற்கு உண்டான யோகம் ஏற்படும். புதிய வியாபார வாய்ப்புகள் உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. புதிய நண்பர்களின் ஆலோசனையின் பேரில் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்கு. ஆனால் திடீர்னு வீட்டில் கணவன் மனைவி உறவில் சிறு மனஸ்தாபம் ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்கிறதுனால சற்று கவனமாக இருந்துக்கோங்க. நண்பர்களுடன் இன்று வாக்குவாதம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வெளியூர்லேருந்து வரவனை மதிக்கிற, என்னை உள்ளூரில் நான் இருக்கேன், உங்க கூடவே இருக்கேன், என்னை மதிக்கிறதுலன்ட்டு உங்களுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட் உங்ககிட்ட சண்டை போட்டு இன்றைக்கி வெளியேறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் இன்றைக்கி கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணி தான் செயல்படணும். அதே சமயம் அலுவலக ரீதியாக உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும். நல்ல மாற்றம்னா உடனே பதவி உயர்வு சம்பளம்லாம் உயர்த்தி கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்காதீங்க. இது நாள் வரைக்கும் டார்ச்சர் செஞ்சுட்டு இருந்த உங்களுடைய மேல் அதிகாரி இப்பொழுது உங்களை விட்டு அகலுவதற்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. ஆனால் அவர் வெளியூர் போகிறதுக்கு முன்னாடி ஒரு சிக்கலை ஏற்படுத்திட்டு போவார். அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. மீன ராசி, இன்று உங்களுக்கு தன வருமானம், சந்தோஷம், குடும்ப ஒற்றுமை, பிரிந்த உறவுகள் சேருவது, உறவினர்களின் வருகை, வியாபார வளர்ச்சி, உத்தியோக மேன்மை, தந்தை வழியில் அனுகூலம், அனைத்து விதமான பாக்கியங்களும் கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். சந்தோஷமாக இருப்பீங்க. குடும்பத்தில் உறவுகளுக்கு மத்தியில் ஒற்றுமை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீண்ட நாட்களாக கணவன் மனைவி உறவில் பிரச்சனை இருக்குது, அதனால் நாங்கள் பிரிஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்கிறவங்கெல்லாம் இன்று ஒன்று சேருவதற்கு வாய்ப்பு இருக்குது. பிரிந்து டைவர்ஸ் வாங்கி அவங்க ஒரு வழியில் போயிட்டாங்க, நான் ஒரு வழியில் போயிட்டேன் சார் அப்படிம்பாங்க. ஆனால் 2 பேரும் ஒரு 5 வருஷம் 10 வருஷம் கழித்து இன்றைக்கி மீட் பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சதுன்னா திரும்ப பழைய நிலைமையில தான் இருக்கேன், நம்ம 2 பேரும் ஏன் சேர்ந்து வாழக்கூடாதுன்னு பேசுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்றிணைவதற்கு வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். செல்வாக்கு அதிகரிக்கும், மதிப்பு மரியாதை உயரும், பண வருமானம் ஏற்படும், குடும்ப தேவைகள் பூர்த்தியாகும். மொத்தத்தில் அனைத்து சந்தோஷங்களும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுப செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இது பூரட்டாதிக்கு மட்டும் இல்லை, பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி அந்த மூணு நட்சத்திரத்தை பிறந்தவங்களுக்கும் வருமானம் 10 ரூபா வந்ததுன்னா செலவும் 10 ரூபாய்க்கு இருக்குது. அதை பற்றி கவலைப்படாதீங்க. ஆனால் வருமானத்தை உயர்த்துவதற்கு முயற்சி பண்ணினீங்கன்னா அது உங்களுக்கு யோகத்தை ஏற்படுத்தும். தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து வரக்கூடிய குரு பயிற்சி உங்களுக்கு மரியாதையை கொடுக்கும், பதவி உயர்வை கொடுக்கும். அந்த பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு இப்போதுலேருந்தே நீங்கள் ரியாக்ட் பண்ண வேண்டியது இருக்குது. அது சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படும். செலவுகள் அதிகரிக்கக்கூடிய சந்தோஷகரமான நாள். குடும்ப ஒற்றுமை ஏற்படும். குடும்பத்துக்கு அல்லது உங்கள் வீட்டுக்கு தேவையான பொருட்களை மாற்றி அமைப்பதற்கு அல்லது பராமரிப்பு செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சகோதர சகோதரிகள் மூலமாக உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும். குழந்தைகளாலும் லாபத்தை ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வியாபாரிகளுக்கு வருமானம் அதிகரிக்கும், வியாபாரிகளுக்கு தன வரவு ஏற்படும், சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் இருந்த குழப்ப நிலை மாறுவதற்குண்டான வாய்ப்பு இருக்கு. புதிய வியாபாரம் துவங்கணும்னு நினைக்கிறவங்க இன்னைக்கு ஒரு சந்தர்ப்பத்திற்கு அதை பயன்படுத்தி புதிய வியாபாரத்தை துவக்கலாம். ஆனால் அது துவக்கும் பொழுது அதிக முதலீடு செஞ்சு துவக்கிடாதீங்க. மினிமலிஸ்டிக் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கணும். மினிமல் இன்வெஸ்ட்மெண்ட்.
அதே மாதிரி கேம்பிளிங் போன்ற தொழிலில் இருக்கிறவங்க அதில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நஷ்டத்தை ஏற்படுத்தாமல் காப்பாற்றிக்கிறதுக்கு முயற்சி எடுக்கலாம். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும். பூரிப்பை அதிகரிக்கக்கூடிய யோகம் ஏற்படும். பண வருமானம், தனலாபம், செல்வாக்கு அதிகரித்தல், இழந்த வேலை மீட்டெடுப்பதற்குண்டான முயற்சிகளில் வெற்றி அடைதல், பெரிய மனிதர்களின் ஆலோசனையின் பேரில் உங்களுக்கு நன்மதிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பண வருமானம் ஏற்படும் சொன்ன உங்களுடைய நீண்ட நாள் கனவுகள் பூர்த்தியாகும். குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் பற்றிய பேச்சுவார்த்தைகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். குழந்தைகள் விஷயத்தில் உங்களுக்கு பெருமைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்கள் குழந்தைகளால் இந்த குடும்பம் சந்தோஷம் அடையறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். இன்று உங்களுக்கு திரவிய லாபம், தனலாபம், பொருள் லாபம், பதவி லாபம், யோகமான பலன்கள் ஏற்பட்டு மன நிம்மதி ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும். அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.